ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம ப்ரோலாஜிக்கோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோ. இது ரெண்டு மாடலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மாடல் ஃபுல்லி ப்ரோலாஜிக், இன்னொரு மாடல் இதில் வித்தவுட் சப்புப்ரி கெயின் ஆகி அவுட்புட்லேயே எப்பயும் போல் அவுட்புட்டில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதனால் அவங்க எக்ஸ்டர்னலாக சப்புப்ரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் சப்புப்ரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாகவே 5.1 ப்ரோலாஜிக்கு, இதில் 4.1 உண்டான கண்ட்ரோல் இருக்கும். நம்ம சென்டர் தேவைப்படக்குள்ளே இங்கே எப்பயும் போல் அவுட்புட்டில் சென்டர் அவுட்புட்டும் இருக்கும். இங்கே சென்டர் தேவைப்படக்குள்ளே ஒரு 3 பின் ஆர்எம்சி கொடுத்துருக்கோம். வால்யூம் கண்ட்ரோலுக்கு நம்ம சால்ரோ ஆர்எம்சியை வச்சு நம்ம கேபினெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக 5.1 இருக்கிற லோ பாஸ் இருக்கிற ப்ரோலாஜிக்கோட டீட்டெயில் பார்த்துருவோம். இதை 2 டிரான்சிஸ்டர் பிடி ஆட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சரவுண்டு 2.5 சரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சென்டருக்கு நம்ம அதிலிருந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். ஒரு போர்ட்டில் சென்டர் சிக்னல் அவுட்புட் எடுத்திருக்கோம். இதில் நம்ம ஒரு 5.1 எப்படி ஓரளவுக்கு ஒரு ப்ரோலாஜிக்கில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு லெஃப்ட் ரைட்டில் மிட்டு ப்ளஸ்ஸு சென்டரில் இருக்கிற மிட்டு கம்மியாக வரும் லெஃப்ட் ரைட்டில். ஏன்னா அப்போ தான் இந்த லெஃப்ட் ரைட்டில் இல்லாத ஒரு ஆடியோ சென்ட்ரலையும் சரவுண்ட்லையும் தான். ஏன்னா அப்படி தான் நம்ம ஒரு 5.1 ஒரு டீகோடர்லையோ ஒரு 5.1 ட்ராக் டிவிடி பிளேயரில் நம்ம அந்த மாதிரி ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் தான் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருப்போம். லெஃப்ட் ரைட்டில் ஏன்னா சென்டரில் வர்ற வாய்ஸு லெஃப்ட் ரைட்டில் வராது. 5.1ல் சென்ட்ரல் லெஃப்ட் ரைட்லேயும் இல்லாத ஒரு ஆடியோ நம்ம சரவுண்ட் சேனலில் கிடைக்கும் லெஃப்ட் ரைட்டில். மேக்ஸிமம் என்னுடைய முயற்சியில் அதுக்குண்டான ஆடியோ ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. மேக்ஸிமம் அதிகபட்ச முயற்சி. இதை இந்த போர்டு மார்க்கெட்லேயும் கொடுக்கறதுக்காக தான் இதை இந்த சிம்பிளான டிசைனில் யூசர் முறையில் காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டு கண்ட்ரோல் இல்லாமையும் கொடுக்கலாம். நம்ம டபுள் சைட் சால்ட்ரு இது நம்ம செக்கிங்க்காக கம்பல்சரி செக் பண்ணி தான் கொடுப்போம். இது செக்கிங்க்காக நம்ம கண்ட்ரோல் மட்டும் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ கண்ட்ரோலை இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலையும் ரிமூவ் பண்ணிக்கலாம், சால்ட்ரு பண்ணாமே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் சைடு பேடு ப்ளஸ்ஸு பர்ஃபெக்டான அந்த த்ரோ ஹோல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செக் பண்ணி கொடுத்துடலாம். இவங்க தேவைப்படக்குள்ளே சால்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த பெட் சிப்பு இந்த மாதிரி சால்ட்ரு பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்க, அந்த மாதிரி. இல்லை இந்த ஆர்எம்சி டைப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்களை கொடுக்கலாம். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த ஆர்எம்சி கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி இது டெஸ்டிங் பண்ண போர்டு. நம்ம கண்ட்ரோல் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா சைக்கிளில் டெஸ்டிங் பண்ணக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம்னா ஃப்ரண்ட் என்ன ஆன் பண்ணக்குள்ளே கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கேபினெட் இல்லாமல் தனியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால நம்ம அந்த மாதிரி வேணாலும் கொடுக்கலாம். இந்த கனெக்டரெல்லாம் நம்ம இஷ்யூ பண்ணுறதில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. கனெக்டரில் இன்னும் எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதிகமாகும். அவங்க ஒயர்லேயே சால்டர் பண்ணிக்கலாம். அதனால் வித் கண்ட்ரோல், வித்தவுட் கண்ட்ரோல், வித்து சப்வூஃபர் ஐசி, வித்தவுட் சப்வூஃபர் லோ பாஸ் ஃபில்டர் இல்லாமல் வித்தவுட் லோ பாஸ் ஃபில்டர் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதுலேயே அதே மாதிரி கிடைக்கும். இது வித்தவுட் லோ பாஸ் ஃபில்ட்ரு.
இது வித்தவுட் லோ பாஸ் ஃபில்டர் இருக்கிற மாதிரி ஏன்னா போர்டு. இதில் வித் கண்ட்ரோல் வித்தவுட் கண்ட்ரோல் எல்லாத்துலேயுமே கஸ்டமர் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். இதில் நம்ம ப்ரீசெட்டுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டாக ஒரு சென்ஸ் சால்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா என்ன நம்ம ப்ரீசெட்டில் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் நினச்சி வச்சாலும் நம்ம பர்ஃபெக்ட் 2 சேனல்லையும் பர்ஃபெக்டான நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்க முடியாது. ப்ரீசெட் யூட் பண்ணோம்னா என்ன பண்ணாலும் நம்ம பர்ஃபெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வைக்க முடியாது. அதில் சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி மால்டிஷனில் லெஃப்ட்டு ரைட்டு சேனலில் ஆடியோ டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுவே உங்களுக்கு மைல்டாக நம்ம கேரக்டர் பார்த்தோம்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதில் சால்டர் பற்ற வச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரெசன்ஸு த்ரோ ஹோல் ரெசன்ஸு நம்ம ஃபிக்ஸ்டாக சால்டர் பண்ணிக்கலாம். இந்த நம்ம ப்ரீசெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அவங்க விருப்பம் கஸ்டமர் ஏன்னா கெயின் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற நம்ம கஸ்டமர் எவ்வளோ கெயின் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது பத்தாமல் போகும். அடுத்தடுத்து வர இதில் நம்ம கஸ்டமர் என்ன ஃபிக்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துடலான்னு இருக்கிறோம். இன்கேஸ் அவங்களுக்கு வால்யூம் பத்தலைன்னா நம்ம அந்த இடத்துல எந்த வேல்யூ அவங்க என்ன பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு என்ன வால்யூம்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு இந்த வேல்யூ போடலாங்கிற ஒரு சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த போர்டுகளில் இந்த ப்ரீசெட் இல்லாமல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன்.